இலங்கை ஜனாதிபதி வடக்கு கிழக்கிலிருந்து இராணுவம் வெளியேற்றப்பட மாட்டாது. இராணுவம் நிரந்தரமாக அங்கு இருக்கும். ஏற்கனவே நாங்கள் 60-70 சிறிய முகாம்களிலிருந்து இராணுவத்தினரை வெளியேற்றியிருக்கின்றோம். இப்பொழுது ஏனைய மாகாணங்களில் இருப்பதைப் போல்தான் வடகிழக்கு மாகாணத்திலும் இராணுவம் நிலை கொண்டிருக்கின்றது என்ற வகை பல கருத்துக்களை கூறியிருக்கின்றார். ஆனால் இப்படி கூறிய கருத்துக்கள் பல உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள். வடக்கு மாகாணத்தில் சிறிய முகாம்கள் எடுக்கப்பட்டாலும் மிக பாரிய முகாம்கள் இன்னும் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இராணுவத்தினுடைய முகாம்கள் அமைப்பதற்காக பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய காணிகள் ஏற்கனவே பிடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் இராணுவத்தினர் அதனை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இராணுவம்